2000 இருந்து 8000 மட்டும் இருக்கு. பருத்தித்துறை கருவாடு. பருத்தித்துறை கருவாடு இது வந்து கட்டா கருவாடு. கட்டா இது 8000 கிலோ. இது எக்ஸ்ட்ரா உப்பு இருக்கா? எக்ஸ்ட்ரா உப்பு இருக்கா? 250 250 இதுக்கு வந்து ஒரு அந்த மண் கல்லுகள் ஒன்றுமே அரக்குலான்றது இந்தியாவில வஞ்சுரம் மட்டும் சொல்றது 100 வஞ்சிரம் கருவாடு. இங்க வந்து தனிச்சதை தானே என்ன அண்ணா இது இதுகள் என்ன மீன் அண்ணா? இது முள் இருக்கா தானே அண்ணா? இது முள் இல்ல முள் இல்ல ஒரிஜினல் மாசி பெரிய பெரிய இதா இருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன். யாழ்ப்பாணத்துல வந்து கருவாட்டு கடையை பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். நான் முதல்ல ஏற்கனவே காணொலிகள் போட்டிருக்கிறேன். இப்ப மரக்கறி கடை, மீன் கடை எல்லாமே வந்து போட்டிருக்கிறேன். மீன் என்ன விலை போகுது, மரக்கறி என்ன விலை போகுதுன்னு சொல்லி. இப்ப வந்து கருவாடு என்ன விலை போகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன். அதுலயும் வந்து இந்த கடையை பாத்தீங்கன்னு சொன்னா கடையோட பேரே வந்து BM பருத்தித்துறை கடல் உணவுன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு. இந்த கடை வந்து எங்க இருக்குன்னா நீங்க வந்து யாழ்ப்பாணத்துல KK ஸ்போர்ட்ல வந்து என்ன சந்தின்னு சொன்னீங்க? சத்திரை சந்தின்னு சொல்லி ஒரு சந்தி ஒன்று இருக்கு. அதாவது வந்து சிக்னல் எல்லாம் இருக்கிற சந்தி. அந்த சந்திக்கு வந்து பக்கத்திலேயே வந்து இந்த கடை வந்து இருக்கு. இப்ப நான் இந்த கடைக்குள்ள போய் இங்க வந்து என்னென்ன கருவாடுகள் இருக்கு, என்னென்ன விலை போகுதுன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா BM பருத்தித்துறை கடல் உணவு விற்பனை நிலையம் ஒன்று இருக்கு. இது வந்து எங்க இருக்குன்னா இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இந்த தம்பி இந்த சந்திக்கு என்ன பேர்? சத்திர சந்தி. சத்திர சந்தி. இந்த சிக்னல் சந்தி வந்து இருக்கு பாருங்க. இது வந்து சத்திரை சந்தின்னு சொல்ற இடம். இந்த சத்திரை சந்தியால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து 2வது கடை இந்த BM பருத்தித்துறை கடல் உணவு விற்பனை நிலையம் இருக்கு. சந்தியில தான் இலகுவா வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நான் இந்த கடைக்குள்ள போய் காட்டுறேன் என்னென்ன கருவாடுகள் இருக்கு, அதுல விலை வந்து என்னென்ன போகுதுன்னு சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். முன்னுக்கே வந்து பெரிய பெரிய கருவாடுகளை வந்து தொங்க விட்டுருக்கலாம். இப்ப நான் உள்ளுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கடை வந்து எப்படி இருக்குன்னு. அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி உங்கள்ட்ட எப்படி கருவாடுகள் இருக்கு, என்ன விலை அளிப்ப போகுது? 2000 இருந்து 8000 மட்டும் இருக்கு. 2000 இருந்து 8000 மட்டும் கருவாடு இருக்கு. 8000 என்ன கருவாடு? உப்பு நல்லா குறைவு. கடல் தண்ணி சேர்ந்த உப்பு தான், எக்ஸ்ட்ரா உப்பு இல்லாத பருத்தித்துறை கருவாடு. பருத்தித்துறை கருவாடு. இந்த கடைக்கே வந்து பருத்தித்துறை வந்து பேரை வந்து வச்சிருக்கிறீங்க என்னத்துக்காக? நாங்கள் பருத்தித்துறை. நீங்க வந்து தான் மீன் எடுத்து ஆள் வச்சு கீறி காய போட்டு இங்க கொண்டு வந்து விற்கிறோம். இங்க செய்யறதும் வந்து பருத்தித்துறை தானே கருவாடு. சரி, இப்ப பாப்போம் வந்து என்னென்ன கருவாடுகள் வந்து இதான் அந்த 2000 கருவாடு. எது 2000 கருவாடு? இதெல்லாம் முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே 2000. இது வந்து 2000 கருவாடு. இது வந்து என்ன கருவாடுன்னா? இது கட்டா. இது வந்து கட்டா கருவாடு. இது வந்து 2000 கிலோ. இது கொஞ்சம் உப்பு போட்டது. இது உப்பை நல்லா குறைச்சி அந்த எண்ணெய் கட்டா. இது வந்து உப்பு குறைவு. எண்ணெய் கட்டா. சரி சரி சரி. இது 2000 கிலோ. எல்லாமே ஒரே விலை தான். இது மேல இருக்கிறது ஃபுல்லா 2000. இதை பாருங்க. இது வந்து கட்டா தானே? இது கட்டா. இது 8000 கிலோ. இது ஒரு கிலோ 8000. காரணம் என்னண்டா உப்பு நல்லா குறைவு. கடல் தண்ணி சேர்ந்த உப்பு தவிர எக்ஸ்ட்ரா உப்பு இல்லை. இதுதான் இந்த பருத்தித்துறையில போடுற கட்டா. உப்பு இல்லாம என்னண்டு செய்யற? கடல் தண்ணி சேர்ந்த உப்புல செய்யறதானே. மீனை பிடிச்சி போட்டு மீனை கீறி போட்டு தேவையில்லாத பகுதியெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு நடுக்கடல்ல கொண்டே 2-3 தடவை அலசி காய போட்டா கடல் தண்ணி சேர்ந்த உப்பு தானே இருக்கும். எக்ஸ்ட்ரா உப்பு இருக்கா? எக்ஸ்ட்ரா உப்பு இருக்கா? இதுகள் வந்து அடைக்க போத்தல் அடைச்சி வந்து வச்சிருக்கணும். இது என்னன்னா இது மாசி தூளா? மாசி. இங்கே இருக்கு. இங்கே வாங்க, இங்கே வாங்க. இந்த மாசி தூள் இருக்குல்ல, மாசி கட்டிய உடைச்ச தூள் தான் இது. இந்த மாசி தூள் போட்ட சம்பளம் இருக்கு, இறால் போட்ட சம்பளம் இருக்கு. அதே மாதிரி இறால் கருவாடு இருக்கு, கனவா கருவாடு இருக்கு, தலை உடைச்ச நெத்தலி இருக்கு, தலையோட நெத்தலி இருக்கு, தலை உடைச்சு 2ஆ கிழிச்சது கிடக்கு. அதே மாதிரி அரக்குலா கருவாடு இருக்கு. இந்தியாவில மஞ்சுரம் சொல்றது. மஞ்சுரம் சொல்ற அரக்குலா என்ன இந்தியாவில. அதே மாதிரி தலைபத்தண்டு இருக்கு ஒரு கருவாடு. உங்கள அளவுக்கு என்ன அளவுக்கு சைஸ்ல மீன் இருக்கும். அது தலைமுள்ள எல்லாம் வெட்டி போட்டு நடுச்சதையா விற்கிறோம். இந்த இந்தியாவில வந்து அந்த வஞ்சிரம் கருவாட்டை வந்து பட்டறை கருவாடுன்னு சொல்லி செய்வினா தானே? சரி, கேள்விப்பட்டது. அது இங்க வந்து இல்லையா? என்ன அப்படி அந்த கருவாடு குழி கருவாடுன்னு சொல்லி அது கிடக்கு இங்க. அது இங்க செய்யறத குழியில மணலுக்கு புதைச்சி வந்து செய்யறது. அது பருத்தித்துறையில செய்யறது. திரியாப்பாரி என்று சொல்றது. திரியாப்பாரிலாம் அது செய்யறது. மீன் இதுதான் செய்யற முறை வித்தியாசம். சரி சரி சரி. இந்த கட்டாய் தான் மீன். அந்த செண்டு கட்டா இருக்கு, மாப்பிள்ளை கட்டா இருக்கு, ஒரு சட்டி கட்டா ஒன்று இருக்கு. செண்டு கட்டாலையும் செய்யறது. இது கடல் தண்ணி சேர்ந்த உப்பா இருக்கும். அது மணல் கட்டாட்டி செய்யற இருக்கு இருக்கு.
அது முற்று முழுதா மஞ்சள்ல நல்லெண்ணெய் எல்லாம் பூசி மஞ்சள்ல பூசி போட்டு ஒரு 20 நாள் 25 நாள் மண்ணுக்கடியில தாட்டு மண்ணுக்கடியில தான் மண்ணுக்குள்ள இல்ல அப்படியே செட்டப் எல்லாம் இருக்குன்னு தாட்டு திரும்ப ஒரு 15 நாளைக்கு அப்புறம் எடுத்து வெள்ளை சீல துணி புது சீல துணியில உத்தரம் கொடுத்து நீரெல்லாம் எடுத்து போட திரும்ப தாட்டுறது அது மினக்கெடு தான் 45 நாள் 50 நாள் அந்த மீனுக்கு மினக்கெடு தான் அது 1 கிலோ 1.25 கிலோ வரும் தளமுள்ள ஒன்று இருக்கா தனிச்சதை அது 30,000 ரூபா அப்படி வரும் 1 கிலோ 30,000 ரூபா அது சொன்னா தான் எடுத்து கொண்டு கொடுக்குறாங்க அது பெரும்பாலும் இங்க போறது குறைவு இதுகள் வந்து டின்னில் அடைச்சி வந்து வச்சிருக்கீங்க மாசித்தூள் என்ன இதுகள் வந்து என்ன விலை வருது அது 100 கிராம் 400 ரூபா வருது இது 100 கிராம் ஆமா இது வந்து 400 ரூபா 100 ரூபா 500 ரூபா அடிச்சிருக்கு நாங்க 400 ரூபா விற்கிறோம் இது வந்து கொஞ்சம் பெருசாயும் வச்சிருக்கீங்க என்ன இதுகள் என்ன அரை கிலோ 1900 ரூபா விற்கிறது 1500 ரூபா விற்கிறோம் 1900 ரூபா அடிச்சிருக்கு 1500 ரூபா விற்கிறோம் 1500 ரூபா விற்கிறீங்க இது வந்து சம்பல் என்ன மாசி தூளா போட்ட சம்பல் இது எவ்வளவு அடிச்சிருக்கிறீங்க 250 ரூபா 250 ரூபா அடிக்கும் 200 ரூபா தான் விற்கிறாங்க அடிச்ச விலையை விட குறையத்தான் கூட வைக்கல இதுகள் வந்து நெத்தலி என்ன நெத்தலி வந்து இது வந்து அந்த 2 விதமா செய்யறவே இல்லை இப்ப வெயில்ல காய போடுறதும் இருக்கு அதே நேரம் அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி செய்யறதும் இருக்கு அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி செய்யறதான் இது ரெண்டும் அதான் வெயில்ல காய போடுறோம் அது வெயில காய போடுறோம் இயந்திரங்கள் என்று சொன்னா மிஷினரியை பாவிச்சு இஞ்ச செய்யற இல்ல வெளிநாடுகள்ல இருந்து செஞ்சு வாடுறது அங்க இருந்து வாரது தாய்லாந்துல இருந்து வாடுறது ஈரான்ல இருந்து கொண்டு வருது வியட்நாம்ல இருந்து வருது துபாயில இருந்து வருது இது வந்து என்ன விலை போகுது இந்த கருவாடு நெத்தலி இது 1000 ரூபா போகுது 1 கிலோ 1000 ரூபா இது நீங்க பலசர கடையில ஃபுட் சிட்டி எல்லாம் அங்க இங்க எல்லாம் வாங்கலாம் எல்லா அதான் அந்த ஊர் நெத்தலி இது வந்து இங்கே உற்பத்தி செய்யறது அந்த கடைசி தொங்கல் என்ன இதுக்கு வந்து ஒரு நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கிறீங்க ஆமா இதுக்கு வந்து ஒரு அந்த மண் கல்லுகள் ஒன்றுமே இல்லை ஒன்றும் வராது பாருங்க எப்படி இருக்குண்டு நல்ல சுத்தமா தான் வச்சிருக்கிறார் இது வந்து வெயில்ல காய போட்டு செய்கிறது இதுல விலை என்ன அண்ணா 1300 ரூபா இது வந்து 1300 அதை விட 300 ரூபா தான் கூட ஆனா இந்த கருவாடு அதை விட நல்லதா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஆமா அதுக்கு அதால 300 ரூபா கூட அதால 300 ரூபா இல்லாட்டி 300 ரூபா குறைஞ்சிருக்கும் 300 ரூபா குறைய இதுக்கும் இது வந்து மிஷின்ல செய்கிறது அது வந்து இயற்கையாவே காய போட்டு செய்யற ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குதானே மற்ற வேறு நான் அதெல்லாம் இந்த இருக்கு கனவா கருவாட்டை பாருங்க ஷோகேஸ்ல ரால் கருவாடு இருக்கு இது கனவா கருவாடு இதுல வந்து கழிவே இருக்கு அது என்ன கனவா தோல் எல்லாம் முறிச்சு உப்பு போட இல்ல உப்பு தண்ணி தெளிச்சிருக்கே தவிர உப்பு போட இல்ல இதுல என்ன விலை விற்கிறீங்க 12000 ரூபா கிலோ 1 கிலோ 12000 ரூபா என்ன காரணம்டா 5 கிலோ பச்சை கனவா எடுத்து கீரை கருவாடு போட்டா தான் 1 கிலோ கருவாடு வரும் 5 கிலோவில 1 கிலோ தான் வரும் 1 கிலோ ஜாழ்ப்பாணத்துல 2600 ரூபா போகுது கனவா 1800 ரூபாயெல்லாம் கனவா போதும் அந்த கனவால எடுத்து கருவாடு போட இல்லாது தவளை மாறி சின்ன வந்துடும் இது பெருசா ஒரு கருவாடு ஒரு மீனை கனவாவை நிறுத்தா 300 கிராமுக்கு மேற்பட்டதா இருக்கு மற்றபடி அங்க அரக்குழா இருக்கு கரங்கணி பாறை இருக்கு தலபத்து இருக்கு சூற மீன் இருக்கு கிளறு இருக்கு பாக்குறா உள்ள போய் பாருங்க இவர் காட்டு வேற நான் சொல்றேன் சரி சரி இது வந்து சூட என்ன சூடையும் இருக்கு கீரி மீன் இருக்கு இது வந்து என்ன விலை போகுது சூட கருவாடு கிலோ 800 ரூபா போகுது இப்ப இது வந்து கிலோ 800 இது சூட கருவாடு கிலோ 800 ரூபா வந்து விற்க அதே மாதிரி கீரி மீன் இருக்கு பொம்புலி என்று சொல்றது இருக்கு சுவாப்பாறை இருக்கு கீழே இருக்கு இது கீழே இருக்கிறதால என்ன கருவாடுன்னா அது திருக்க இதுகள் எல்லாமே திருக்கு என்ன இஞ்சால இருக்கிறது அது கட்டா இது கட்டா என்ன திருக்கு என்ன விலை விற்கிறீங்க திருக்க கிலோ 2000 ரூபா திருக்க கருவாடு கிலோ 2000 இந்த கருப்பு திருக்கன்னு சொல்றது இந்த அரக்குலா இந்தியால வஞ்சுரம்ன்றது தலபத் கிளறு எல்லாம் பாக்குறேன்னா பாருங்க தம்பி காட்டுவேன் அரக்குலா கிளருக்கு தானே சில நேற்று கொடுத்தீங்க சரி இதை பேர் சொல்லுங்க அண்ணா இந்த கருவாடு இதான் அரக்குலான்றது இந்தியால வஞ்சுரம் என்று சொல்றது மடிங்க பாபு இது என்ன விலை அண்ணா கிலோ வர கிலோ 3200 ரூபா போகுது இது வந்து 3200 ரூபா வஞ்சிரம் கருவாடு இங்க வந்து அரக்குலான்னு சொல்லி இதான் அந்த மீன் நேரத்துக்கு பாவிக்கிறது அந்த கேப்டன் 17 எல்லாம் இதான் வருது இது என்ன எப்படி உப்பு எப்படி இதுக்கு எல்லாம் கடல் தண்ணி சேர்ந்த உப்பு கடல் தண்ணி எக்ஸ்ட்ரா உப்பு வந்து இருக்காதான் பாருங்க சரியா அடுத்தது வேற என்ன இருக்கு காட்டும் அந்த தலபத்தை காட்டுங்க சூற கருவாடை காட்டுங்க சூற கரங்கணி பேர கிளறு
இது என்ன அப்படியே கேக் மாதிரி வெட்டி வச்சிருக்கீங்க வேற? அதான் தலைபத்துன்னு சொல்றோம். உங்கள அளவுக்கு என்ன அளவுக்கு சைஸ்ல மீன் இருக்கும். அதெல்லாம் முள்ள எல்லாம் கழிச்சு தனிச்சதையா தான். தனிச்சதை தானே என்ன? முள் ஒன்றுமே இல்லை என்ன? ஒன்றும் இல்லை. என்ன பேர் இதுக்கு? தலைபத்துன்னு சொல்றது. தலைபத்து. மீனுக்கு மதான் பேர். மீனுக்கு மதையதான். மீனும் டேஸ்டா இருக்கும், கருவாடு நல்லா இருக்கும். கொழும்பு பக்கம் எல்லாம் மீன் இதுதான். இது என்ன விலை விற்கிறீங்க? இது கிலோ 3200. கிலோ 3200. அப்படியே கேக் மாதிரி இருக்கு. அடுத்த இதுவும் கட்டா தானே இல்லையா? இது அண்ணா சொல்லுங்க. இது என்ன மீன் அண்ணா? சூரான்னு சொல்றது. தமிழ்ல சிங்களத்துல பலையான்னு சொல்றது. 1400 ரூபா போகுது. 1400 ஒரு கிலோ. இது ஒரு மீன் கூட எத்தனை கிலோ வரும்? 2.5 கிலோ வரும் என்ன? எது என்னண்டு? இது கரங்கண்ணி பாரு. பேரமீன். பேரமீன் சொல்றது பேரதான். பேருங்க. இது வந்து மீனே விலை கூட தான். கருவாடும் என்ன விலை போகுது இது? கருவாடு 3000 ரூபா. இது வந்து கருவாடு 3000 ரூபா. மீனே கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கிட்ட வரும் என்ன? இது அது கிளறு. இது வந்து கிளறு. இது என்ன விலை வரும் அண்ணா? 1500 ரூபா போகுது கிலோ. இது வந்து 1500 ரூபா கிலோ. கரங்கட்டி குட்டானம் வந்து விற்கணும். என்ன விலை இது? சின்ன நோண்டு ஒரு குட்டு 15 கட்டி வந்து 200 ரூபா வந்து விற்கணும். பானி பினாட்டும் இருக்கு. பானி பினாட்டும் இருக்கு. நார்மல் பினாட் இருக்கு. கல்லாக்காரம் பனங்கற்கண்டு இருக்கு. ஒரிஜினல் பனங்கட்டி இருக்கு. இது வந்து பானி பினாட்டு. இது நார்மல் பினாட். என்ன 1250 ரூபா. 1000 ரூபா போடுவோம். இது வந்து பெனாங்கற்கண்டு. இது வந்து மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு. என்ன பெனாங்கற்கண்டு என்னது பாவிக்கிறா? சின்ன பிள்ளைகளுக்கு சளிக்கு பால்ல போட்டு கொடுத்தா சளி எல்லாம் பட்டும். சளிக்கு வந்து இது பாவிக்கிறது. வடகம். இந்த வடகத்துக்குள்ள வேப்பம்பு உளுந்து எள்ளு மட்டும் தான் போட்டிருக்கு, வேற ஒன்றும் போட இல்லை. இது வந்து 1000 ரூபா. குளக்கொடிகள் வந்து சீவல் பிடிக்க கொடியது மென்னர்ல இருந்து வர என்ன? ஆமா. இது வந்து 1000 ரூபா. 900 ரூபா போடலாம். இது அடிச்ச விலையில குறைச்சி போடுவீங்க. இது ஒடியல்மா 1200. குளக்கொடியல்மா 600 ரூபா. இங்க பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் அப்படியே கருவாடுகள்லாம் வந்து அழுக்கி வந்து வச்சிருக்கிறோம். நிறைய ஸ்டாக் வந்து கிடாக்கு தாராளமா இருக்கு. உங்களுக்கு தேவையான அளவை வந்து நீங்க வேண்டலாம். அண்ணா இதுகள் என்ன மீன் அண்ணா? இது கட்டா இதான் காட்டுன்னு எல்லாமே வெளியில நாங்க பார்த்த கட்டாதான். இது என்ன மீன் அண்ணா? முள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது அது பொம்பளி என்று சொல்றது. பொம்பளி பொரிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டு புரட்ட டேஸ்டா இருக்கும். இது என்ன விலை வைக்கிறீங்க? கிலோ 1800. கிலோ 1800 ரூபா. பொம்பளி என்று சொல்றது. முள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் வந்து முள் இருக்காதானே? நான் முள் இல்லை. முள் இல்லை. இது பருத்தித்துறை வடை. இந்த வடைக்கு வந்து எங்க சுட்டாலும் பருத்தித்துறான்னு பேர். ஆனா இது வந்து உண்மையா வந்து பருத்தித்துறை சுட்டேன். இங்க பாருங்க, இது வந்து பருத்தித்துறையில நம்ம வந்து சுட்டி இருக்கிறேன். இது வந்து இதுக்கு பேரே வந்து பருத்தித்துறை வடை என்றுதான் எல்லா இடம் வந்து சொல்லினேன். பாருங்க கருவாடுகளை காட்டுறேன். மேலே வந்து எல்லாம் பெட்டியில வந்து இருக்கு. இந்தியால வந்து அடுக்கி வந்து வச்சிருக்கேன். நிறைய ஸ்டாக் வந்து இருக்கு. இந்தியால வந்து மாசி சம்பல்கள் எல்லாமே வந்து நிறைய இருக்கு. இது பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் கருவாடு தான் வந்து நிறைய. படுத்துற வெள்ளத்திலே காட்டும். இது பாருங்க ஒரிஜினல் மாசி மாலதிவான அவ்வளோ பாருங்க. இப்படி சைவராக்கி கொடுப்போம். 1 கிலோ வந்து 4000 ரூபா. ஒரிஜினல் மாசி 1 கிலோ வந்து 4000 ரூபா. பாருங்க பெரிய பெரிய இதா இருக்கு. இது வந்து இங்கத்தை தயாரிப்பும் இருக்கு. ஆனா இது வந்து மாசி உடைச்சு காட்டும் வைக்கலாம். கிலோ 2500 ரூபா. மாசி பாருங்க, ஒரிஜினல் மாசி மாலதியில இருந்து வாழ்ந்தது. பார்த்தா தெரியும். இந்த பார்த்தாலே வந்து சிவப்பு கலர்ல வந்து இருக்கும். பாருங்க இப்படி இருக்கு. 1600 1 கிலோ வந்து 4000. வெரி குட். இது மாசி இந்த தூள் இருக்குல்ல, மாசி தூள் போட்ட சம்பல்.
ரெண்டியால் எடுத்து எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளேட்ல வச்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சம் தேசி புளி விட்டு குழச்சா டேஸ்டா இருக்கு. நிறைய தேங்காய் போட்டா இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் பூ. இது எங்க பாவிக்க இஞ்சியோ வெளிநாட்டுக்கும் கட்டா என்ன வேணா கருவாடு வேணா வட்டி கொடுப்பீங்களா? வட்டிக்கு மணி மழை வந்துட்டா பாருங்க. இங்க வந்து இறால் இருக்குது. வந்து என்ன காய போட்ட இறால் இல்ல அவிக்க வாங்க அண்ணா. இதை எப்படி செய்யறது? இது நல்லா அவிக்கணும். கொஞ்சம் உப்பு தான் போட்டிருக்கேன். நல்லா அவிச்சிருக்கிறேன். நல்லா காய போட்டிருக்கேன். ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. என்ன சைஸ்ல இருக்கு? சந்தையிலையும் பச்சை இறால் வாங்கும்போது சைஸ்லான் இருக்கு. இவ்வளவு 1000 இந்த இது 1000 ரூபான்றது நாங்கள் 6000 ரூபா போடுவோம். 6000 ரூபாய் கொடுப்பீங்க. 6000 ரூபா அடிச்சா இன்னும் குறைக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாத்துக்குமே வந்து விலை கிடைக்குது. விலை குறைச்சி தான் போடுறோம் நாங்க. இது வந்து எவ்வளவு? 1/2 கிலோ. 1/2 கிலோ வந்து 5500. என்ன காரணம்டா 3 கிலோ பச்சை இறால் எடுத்து அவிச்சு காய போட்டா தான் 1 கிலோ இறால் வரும். ஆமா ஆமா. எல்லாத்துக்குமே வந்து விலை குறைவு. அடிச்ச விலையோட குறைச்சி தான் கொடுக்கலாம். ஒவ்வொரு சைஸ்ல இருக்கிறதோ ஒவ்வொரு சைஸ் வந்து ஒவ்வொரு விலை. என்ன இது வந்து சின்ன சைஸ் வந்து 4000 அடிச்சிருக்கு. இது விலை குறைச்சி வந்து கொடுக்கலாம். அதை விட அடுத்த சைஸ் இது வந்து 4000 ரூபாய். என்ன 100% கருவாடுகள் நாங்களே தான் போட்டு விற்கிறது. என்னன்னு சொன்னா உப்பு எவ்வளவு குறைக்கலுமோ அவ்வளவு குறைச்சிருக்கிறேன். அதுதான் எங்கள்ல கருவாட்டுல உப்பு கூடனா சாப்பிட இயலாது. உப்பு எவ்வளவு குறைக்கலுமோ அவ்வளவு குறைச்சிருக்கிறோம். அதான் எங்கள்ல ஸ்பெஷல். வேற ஒன்றும் இல்லை. மற்றது கருவாட்டுத்துறை கருவாடுன்றதுக்கு ஒரு தனியான மதிப்பு இருக்கு. நாங்களே செய்யறதால கொஞ்சம் கஸ்டமர் எங்கள்கிட்ட கூட இருக்கு. இதை விட வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் கடல்ல குடி வர்றது. செய்யற முறை எல்லாம் வித்தியாசம். செய்யற முறை தான் வித்தியாசம். இப்போ உங்களோட கடையை வந்து இப்ப வெளிநாடுகளுக்கு வந்து போன் பண்ணி வெளிநாடுல இருந்து காசு போட்டு விடுறோம். நாங்கள் பார்சல்ல எல்லாம் கருவாடு போடுறோம். அப்படின்னா உங்களோட தொடர் விளக்கத்தையும் ஒருக்கா சொல்லி விடுங்க. 077 577 2350 நான் விசிட்டிங் கார்டை தரேன். நீங்க அதை போட்டு விடுங்க. சரி, நான் போட்டு விடுறேன். இந்த நம்பரை நீங்கள் தேவை என்று சொன்னா வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த இதுல வந்து நம்பர் இருக்கு வேண்டு. இதுக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் கருவாட்டை வந்து தூரடங்கள்ல இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னு சொன்னா வந்து பார்சல்ல வந்து அனுப்பி விடுவீங்க. இந்த கடைக்கு வரணும்னு சொன்னா இது வந்து யாழ்ப்பாணம் என்ன KKS ரோட்ல சத்திரச்சந்தி சிக்னல்லையே இருக்கு போர்டு PM பருத்தித்துறைன்னு சொல்லி. அந்த சந்திக்கு வந்தீங்கன்னு சொன்னாலே வந்து தெரியும் அந்த கடை வந்து இருக்கு. பாருங்க, நிறைய வந்து கருவாடுகள் வந்து இருக்கு. இங்க இது என்னன்னா இது ஒரு இறால் தூள்கள், ஒரு இறால் கூனி இதுகள் எல்லாம் பாருங்க. சம்பலுக்கு எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து சொன்ன சாமான் பாருங்க. நிறைய ஸ்டாக் வந்து இருக்கு. உங்களுக்கு தேவையாண்டா வந்து நீங்கள் இங்க கருவாட்டை வந்து நல்ல கருவாடு தேவையாண்டா வந்து வாங்கி கொள்ளலாம். இதோட நாங்க இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.